வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பிஆர்க் ஆர்கிடெக்சர் பற்றி வந்து பேசியிருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் அண்ட் ஃபோன் பண்ணி, சார் நாட்டாவை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார், ஏன்னா வந்து பிஆர்க்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து எலிஜிபிலிட்டி நாட்டான்னு சொன்னீங்க, அந்த நாட்டாவை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த இமிடியேட்டாகவே என்ன செஞ்சிட்டேன், இப்போ நாட்டாவை பற்றி வீடியோ ஷூட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து இப்போ உங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இமிடியேட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், நல்லா இருந்தால் வந்து ஷேர் பண்ணணும், கமெண்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஏதாவது போடுங்க. அப்போ தானே நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண நல்லாயிருக்கும். சரி, ரைட். பிஆர்க் வந்து எல்லாத்துக்கான ஒரு கனவு படிப்பு. சரி, ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோ சொன்னேன், ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு வீடு கட்டுற ஒரு ரொம்ப அழகாக வீடு கட்டி ரொம்ப ஸ்டைலிஷாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் டிராயிங் எனக்கு ரொம்ப நல்லா வரும் சார், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ண ஒரு பிரான்ச் வந்து பிஆர்க். அந்த பிஆர்க்கு யார் இது பண்ணுறாங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கான இது வந்து என்னது, பட் பிஆர்க்கு ஆத்தரைஸ்டு யாருன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன செய்கிறாங்கன்னா, நாட்டான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த நீட்டு சொல்லி வந்து எம்பிபிஎஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு நீட் இருக்கிற மாதிரி ஆர்கிடெக்சருக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாட்டான எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. அந்த நாட்டா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 200 மார்க்கு. ஸோ அந்த 200 மார்க்கில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். ஒரு 80 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். ஸோ அது பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நாட்டாவோட எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் 1 ஜூன் வரை நடக்கும். ஏன்னா வந்து ஜூனில் தான் வந்து உங்களுக்கு ஜூலையில் தான் கவுன்சிலிங் இருக்கும். நாட்டா எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து ஜூன் வரை எழுதலாம். அது எப்பப்போ நடக்கும்னா ஃப்ரைடே சாட்டர்டே, அதாவது ஃப்ரைடே மார்னிங் செஷன் இருக்காது, மத்தியானம் மட்டும்தான். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் செஷன், சாட்டர்டே வந்து மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், இந்த ரெண்டுலேயும் நடக்கும். மொத்தம் வந்து 3 hours எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து யார் யார் வந்து நாட்டா எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த உங்களுக்கு தேவையான ஷெடியூலில் வந்து நீங்கள் ஷெடியூல் வாங்கி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ அந்த நாட்டா டெஸ்ட் எப்படி இருக்கும்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 மணி நேரம் எக்ஸாமு. இந்த நாட்டா எக்ஸாமினேஷன் வந்து 3 மணி நேரம் எக்ஸாமு. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி 2 இது இருக்கும். பார்ட் ஏ வந்து ஆஃப்லைனில் எழுதுவீங்க. பார்ட் ஏ ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஆஃப்லைனில் எழுதுவீங்க. அடுத்தது பார்ட் பி ஆன்லைனில் எழுதுவீங்க. அதே சென்டர்லேயே வந்து நீங்கள் என்ன, அது சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுவீங்க. அது எப்படி இருக்கும்னா, பார்ட் ஏ நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏல என்னென்ன இருக்கும்னா டிராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட். என்னது, பார்ட் ஏ வந்து டிராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சென்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வரைகிறீங்க, அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது பார்ட் ஏல ஏன்னு சொல்லி என்ன இருக்கும்னா காம்போசிஷன் அண்ட் கலர். என்னது, காம்போசிஷன் அண்ட் கலர். இதுக்கு 25 மார்க்கு. அது என்ன மாதிரி இருக்கும்னா, கிரியேட்டிங் த சூட்டபிள் காம்போசிஷன் ஃபார் வேரியஸ் சிச்சுவேஷன் அண்ட் கலரிங் தம் அப்ராப்ரிட்லி. ஒரு ஷேப்பை வந்து வேரியஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி அதுக்கு ஒரு கலரிங். இப்போ வந்து சீஷோரில் வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா ஒரு ப்ளூயிஷ் எப்படி, ஒரு ராக் சைடில் இருந்தால் எப்படி, ஒரு வில்லேஜ் க்ரீனிஷில் இருந்தால் வந்து நீங்கள் க்ரீன் கலர் எப்படி இருக்கும், அந்த க்ரீன் கலர் டேல இருந்தால் எப்படி இருக்கும், ஈவினிங் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கலரிங்லாம் நீங்கள் பண்ணுறது. அதேமாதிரி ரீஅரேஞ்சிங் த வேரியஸ் ஷேப்ஸ் இன் விஷுவலி அப்பலிங் மேனர். அந்த ஷேப்பை வந்து முக்கோணத்தை இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், அப்படி சாட்சி வச்சு சதுரத்தை வந்து சாய் சதுரம் வைக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து அப்பீல் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதான் ரீஅரேஞ்சிங் த ஷேப்ஸ். இது எல்லாமே வந்து காம்போசிஷன் அண்ட் கலர்னு சொல்லி ஒரு 25 மார்க் A1 சொல்லியிருக்கோம். அடுத்த A2 வந்து ஸ்கெட்சிங் அண்டு காம்போசிஷன். A2 வந்து ஸ்கெட்சிங் அண்ட் காம்போசிஷன். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான். அது எப்படின்னா, பொதுவாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, எபிலிட்டி டு ட்ரா, நீங்கள் எப்படி வரைகிறீங்க, விசுவலைஸ், நீங்கள் எப்படி வந்து அதை விசுவலைஸ் பண்ணுறீங்க,
டிஸ்பைட் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணி வரைகிறீங்க. அண்ட் கலரிங் இன்வால்விங் த பில்டிங் இன் காம்பனன்ட்ஸ், இந்த காம்பனன்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் எப்படி விஷுவல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து இந்த காம்பனன்ட்ஸு, பீப்புளு, என்விரான்மெண்டலு, ப்ராடக்ட்ஸு, அந்த அந்த ப்ராடக்டோட சைஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு விஷுவல் பண்ணி நீங்கள் அது எப்படி வரைகிறீங்க சொல்கிறது தான் என்னது ஸ்கெட்சிங் அண்ட் காம்போசிஷனில் இருக்கும். அது ஒரு 25 மார்க்கு. அடுத்தது வந்து A3 காம்போசிஷன், 3D காம்போசிஷன். ஒரு 3D மாடல் எப்படி நீங்கள் எழுதுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு இதை வந்து 3Dயில் எப்படி வரைகிறீங்க, அந்த கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்டிங் 3D மாடல், அதாவது ஒரு இதை வந்து ஒரு 3Dயில் வந்து நீங்கள் படம் எப்படி வரைகிறீங்க, அதுதான் என்னது 3வது கொஸ்டின்ஸு. ஸோ மொத்தம் இது A1க்கு 25 மார்க்கு, A2க்கு 25 மார்க்கு, A3க்கு 30 மார்க்கு, மொத்தம் எவ்வளோ ஆச்சு 80 மார்க்கு. இது பார்ட் A. இது வந்து ஆஃப்லைன் தான் எக்ஸாமினேஷன். அடுத்தது வந்து பார்ட் பி வந்து ஆன்லைன். பார்ட் பி வந்து ஆன்லைன் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து B1ல வந்து ஒரு 30 கொஸ்டின், ஒவ்வொன்றுமே 2 மார்க்கு, 30 × 2 எவ்வளோ 60 மார்க்கு. அடுத்தது B2ல வந்து ஒரு 15 கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க்கு, அதுக்கும் 60 மார்க்கு, மொத்தம் 120. அது எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா விஷுவல் ரீசனிங், அந்த 2D 3D மாடல் காம்போசிஷன் எப்படி இருக்கும், அந்த நாலேஜ், அந்த ஷேப் பற்றி நீங்கள் விஷுவல் ரீசனிங் இருக்கும். அடுத்ததுக்கு லாஜிக்கல் டெரிவேஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது லாஜிக்கல் டெரிவேஷன், இதுக்கப்புறம் இது என்ன இருக்கும்னு அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறது லாஜிக்கல் டெரிவேஷன் இருக்கும். அப்புறம் ஜிகேல என்னென்ன இருக்கும்னா ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் பற்றி ஒரு ஜிகே இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும், டிசைன் அண்ட் சென்சிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிசைன் அண்ட் திங்கிங் இருக்கும். அடுத்தது வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு 120 மார்க்கு. ஸோ இந்த 120 மார்க்கை வந்து நீங்கள் டோட்டல் 120 மார்க்கில் வந்து முதல்ல ஒரு 80 மார்க் எழுதிருப்பீங்க. மொத்தம் எவ்வளோ மார்க் ஆச்சு 200. இந்த 200க்கு நீங்கள் மினிமம் 80 எடுத்தால் போதும், நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஆர்க்கோட கவுன்சிலிங் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரியே நடக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா நாட்டாவோட 200 மார்க் எடுத்துக்குருவாங்க, ப்ளஸ் உங்கள் டோட்டல் 600 மார்க்குக்கு நீங்கள் எடுத்த டோட்டலை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 600க்கு எடுத்தால் 200 பண்ணிக்கோங்க, இல்லை 500 மார்க் சிபிஎஸ்சிக்காரவங்க பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் 200க்கு டோட்டல் கன்வெர்ட், டோட்டல் தான் உங்களோட ஹோல் டோட்டல் 200 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நாட்டாவோட மார்க்கிங் ஆட் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வந்து 99 காலேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நாட்டா வெப்சைட்டில் போய் ப்ரோச்சர் டவுன்லோட் பண்ணி பார்த்தியா உங்களுக்கு எல்லாமே கிளியர் வந்துடும். இதுவுமே மாதிரி தான் நம்ம பிடெக் கவுன்சிலிங் மாதிரியே தான் நடக்கும். அதேமாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே அதே மாதிரி தான் நடக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாரி இன்னும் வந்து நான் எப்படி கிராக் பண்ணணும், ஏன்னா நாட்டாவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய பேர் ஜாக்கிர் ஹுசேன். என்னுடைய செல் நம்பர் 9842376822. நாட்டாவை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே எனக்கு கால் பண்ணுங்கள். வேறு வந்து மெயினாக சார் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் டவுட் சார், இது கேர்ள்ஸ்க்கு சூட்டபுளானதா சார்? கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் வந்து ஆனால் எல்லா படிப்புமே வந்து கேர்ள்ஸ்க்கு சூட்டபுள் தான். ஆனால் வந்து இருந்தாலும் நிறையா பேரண்ட்ஸ் வந்து சார் ஆர்கிடெக்சர் வந்து கேர்ள்ஸ்க்கு சூட்டபுளான்னு கேட்குறீங்க. ஸோ ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் போய் நீங்கள் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் படிக்கிறாங்க, கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரைட், உங்களுடைய ரிக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ நான் நாட்டாவோட எக்ஸாம் இது போட்டேன். பட் உங்கள் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த நிறைய டிபார்ட்மெண்ட் பற்றி வீடியோ போடலாம்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்தது பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து இப்போ பாசிட்டிவாக ஏதாவது போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.